இப்போ நம்ம நல்லா இருக்கோம், நல்லா சம்பாதிக்கிறோம், நமக்கு ஃபினான்ஷியலாக எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைன்னா நீங்கள் பண்ண வேண்டிய முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் எடுக்கிறது. ஸோ எதனால் இந்த இன்சூரன்ஸ் எடுக்கிறேன்னு சொன்னால், இப்போ நீங்கள் நல்லா இருக்கீங்க, நல்லா சம்பாதிக்கிறீங்க, பட் நாளைக்கே எதனா உங்களுக்கு ஆயிடுச்சுன்னா, நீங்கள் இல்லவே இல்லைன்னு ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா, உங்கள் ஃபேமிலி எந்த விதமான ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்துலையும் ஃபேஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜரான ரோல் ப்ளே பண்ணும். ஸோ அதனால் நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கிறதா தான் கண்டிப்பாக இன்சூரன்ஸ் எடுத்துருங்க. இந்த இன்சூரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டி ஆஃப் இன்சூரன்ஸ் இருக்குது. ஹெல்த் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டி இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ்னால் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அதோட பெனிஃபிட்ஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு வியூ கிடைக்கும். அண்ட் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், கமெண்ட் இதெல்லாம் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு அப் டு டேட் கிடைக்கும். ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ டேர்ம் இன்சூரன்ஸ்னால் என்ன நான் சொல்கிறேன். பேர்லேயே இருக்குது டேர்ம். ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் நம்ம வந்துட்டு இன்சூரன்ஸ் பே பண்ணுவோம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் இன்சூரன்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறேன் 25 lakhsக்கு. ஒரு 30 years பீரியட் ஆஃப் டைமுக்கு வந்து நான் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறேன்னு நம்ம வச்சுப்போம். இந்த 30 yearக்குள்ளே எனக்கு எதனா ஆயிடுச்சு, நான் இல்லவே இல்லை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டா, இந்த 25 lakhsமே நான் யாரை நாமினி பண்ணியிருக்கணும் அவங்களுக்கு இந்த அமௌண்ட் போய் சேர்ந்துடும். ஸோ இதுதான் வந்து டேர்ம் இன்சூரன்ஸோட மிகப்பெரிய பெனிஃபிட். அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, இந்த 30 yearsக்குள்ளே எனக்கு எதுவுமே ஆகலைன்னா உங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டுமே இதிலிருந்து கிடைக்காது. ஸோ இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட் டேர்ம் இன்சூரன்ஸில். இப்போ நீங்கள் கேட்கலாம், அதுதான் 30 yearsக்கு அப்புறம் நம்ம கட்டுற காசு எதுவுமே நமக்கு வராதுன்னு தெரியுதுல்ல ப்ரோ, அப்புறம் இது எதுக்கு நான் போடணும், இது எனக்கு நஷ்டம் தானே அப்படி நீங்கள் கேட்குறது புரியுது. மோரோவர் டேர்ம் இன்சூரன்ஸுங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான். அண்ட் இதுலேயே நிறைய வெரைட்டி இருக்குது. நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முன்னாடியே சொன்ன மாதிரி டேர்ம் இன்சூரன்ஸில் நிறைய வெரைட்டி இருக்குது. சில டேர்ம் இன்சூரன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா, இப்போ நான் வந்து 30 வருஷத்துக்கு எடுத்திருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா. இப்போ நான் 30 வருஷத்துக்கு வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறேன்னா, நான் 30 வருஷமும் கட்டணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஒரு 5 years மட்டும் கட்டலாம். நான் 5 yearsல எவ்வளோ அமௌண்ட் கட்டியிருக்கணும் அந்த அமௌண்ட்டே பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் ஆகி எனக்கு வந்து ரிட்டனாக வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்குது. இன்னொரு டைப் ஆஃப் டேர்ம் இன்சூரன்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் அசிஸ்டன்ஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இன்னொரு டைப்பில் பார்த்திங்கன்னா நம்மளோட கட்டின அமௌண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு திரும்பி ரிட்டர்ன் ஆகிற மாதிரியுமே இருக்குது. ஸோ இப்படி டேர்ம் இன்சூரன்ஸ்லேயே நிறைய வெரைட்டி இருக்குது. நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறப்போ அதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன அதெல்லாமே கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணுறது பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு. ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒரு 500 rupeesலேருந்தே எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மந்த்லி ஒரு 500 நம்ம இது பண்ணுறதுனால நமக்கு 25 lakhsக்கு மேலே கவரேஜ் பார்த்திங்கன்னா டேர்ம் இன்சூரன்ஸில் நமக்கு கிடைக்குது. ஸோ நம்ம எதுக்கோ செலவு பண்ணுறோம், இன்சூரன்ஸ் ஒரு 500 rupees செலவு பண்ணுறது எல்லோருக்குமே நல்லது தான். அண்ட் டேர்ம் இன்சூரன்ஸ் நீங்கள் எடுக்க போகிறதா இருந்தால் 60 yearsக்கு மேலே எடுங்க. அதுதான் வந்துட்டு எல்லாத்துக்குமே பெனிஃபிட். ஓகே, இப்போது நான் உங்களுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் எதில் எடுக்கலான்னு நான் சொல்கிறேன். பாலிசி பஜார் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கலாம். மற்ற கம்பெனியை கம்பேர் பண்ணும்போது பாலிசி பஜாரில் டேர்ம் இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கிற மாதிரி தெரியுது. எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக வீடியோவாகவே காட்டுறேன், இருங்க. பார்த்திங்கன்னா பாலிசி பஜாரோட அஃபிஷியலான வெப்சைட் தான் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் கவர் பாருங்கள் 50 lakhs வரைக்கும் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 25 lakhsலேருந்தே உங்களுக்கு கவரேஜ் ஸ்டார்ட் ஆகும். 5 lakhsல இருக்குது. ஸோ கவரேஜ் உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு. உங்களுக்கு 50 lakhsக்கு மேலே வேணாலும் நீங்கள் இந்த என்டர் கஸ்டம் கொடுத்து இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து கஸ்டம் பண்ணிக்கலாம் எவ்வளோ அமௌண்ட் வேணும்ன்ட்டு. ஸோ இங்கே கவரேஜ் பாருங்கள் 16 years. நான் சொன்ன மாதிரி முன்னாடியே சொன்ன மாதிரி 16 yearsக்கு மேலே நீங்கள் எடுக்கிறது தான் வந்துட்டு பெட்டரான இதுவாக இருக்கும். ஸோ பாருங்கள் இங்கே வந்துட்டு எவ்வளோ இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். 29 yearsலேருந்தே உங்களுக்கு கவரேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் மந்த்லியும் பேமெண்ட் பண்ணலாம், இல்லை இயர்லி ஒன்ஸும் பேமெண்ட் பண்ணலாம். அந்த ஆப்ஷனுமே இங்கே அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ மந்த்லி நீங்கள் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு 683, 484 கூட வந்துட்டு உங்களுக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு இதில் வந்து டவுட் இருக்குது, எனக்கு வந்து எக்ஸ்பர்ட் கிட்ட பேசணுன்னா இங்கே பாருங்கள் டாக் டு எக்ஸ்பர்ட்னு இருக்குது. அவங்க அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கால் ஷெடியூல் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் கால் பண்ணி டீட்டெயிலாக இது பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சும்மா 50 lakhs கவரேஜ் போட்டிருக்கேன், நல்லா காட்டுது. இதில் வந்து இன்கம் ப்ரூஃப் நாட் ரிக்வயர்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. நம்ம இதை செக் பண்ணி பார்ப்போம். ஸோ சில டீட்டெயில்ஸ்லாம் பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கும். அதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு ப்ரொசீட் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிடும். பாருங்கள் நான் என் பேர் போட்டிருக்கேன். அண்ட் இமெயில் அட்ரஸ், ஆக்குபேஷன், ஆனுவல் இன்கம், உங்களோட பே ஸ்லிப்பு, எஜுகேஷன், இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒன்று. இங்கே வந்து ஃப்ரீ பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துருக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொருமே
இந்த மாதிரி ஒவ்வொரு பேக்குமே பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அதை பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறது பெட்டரான ஆப்ஷன் நான் சொல்லுவேன். ஸோ நீங்களே நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ண அதை பார்த்துருப்பீங்க. இதில் மந்த்லியும் இருக்குது, இயர்லியும் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் இயர்லி கட்டுறதா இருந்தால் ஒரு பல்கான அமௌண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இன் வைல் நீங்கள் கட்டி முடிச்சிடுவீங்க. இதுவே நீங்கள் மந்த்லி கட்டுறதா இருந்தால் மாதம் வந்து ஒரு 500 ரூபாயிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு எந்த ஸ்கீம் செட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து மந்த்லி 500ங்கிறது வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டு கிடையாது. இது மூலியமாக நம்மளுடைய ஃபேமிலி பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ரெகுலேட்டே பண்ண மாட்டீங்க. ஓகே, இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் நான் ரெகுலர் பேசிஸாக போட்டுட்ருக்கேன். ஸோ அது எதுவுமே நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டான அப்டேட்டாக கிடைக்கும். ஓகே, நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் திஸ் இஸ் தி பேக். பாய்.